பைபிள் சவாலின் 203வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 136 முதல் 138 அத்தியாயங்கள் தேவனுடைய மாறாத அன்பிற்கும் அவரது விசுவாசத்திற்கும் நமது வாழ்க்கையில் அவர் எப்போதும் நம்மோடு இருப்பதற்கும் நன்றியுடன் நிறைந்துள்ளன. மீண்டும் மீண்டும் அவருடைய கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. படைப்பில் தேவன் செய்த மகத்தான செயல்களையும் வரலாறு முழுவதும் அவர் அளித்த வழிநடத்தலையும் அவரை நோக்கி அழைக்கிறவர்களுக்கான அவரது தனிப்பட்ட பராமரிப்பையும் இவை கொண்டாடுகின்றன. மேலும் துன்பத்தின் நேரங்களில் ஜெபங்களுக்கு பதிலளித்து பலம் கொடுத்த ஆண்டவரை தாவீது ஸ்தோத்திரிக்கிறார். நமது சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவன் நமது வாழ்க்கைக்கான தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதில் விசுவாசமானவராக இருக்கிறார். அவரது அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. அவரது இரக்கம் ஒருபோதும் முடிவதில்லை. இன்று என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது அன்பிற்காக நன்றியுள்ள இதயத்துடன் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆரம்பிப்போம். Welcome to day 203 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 136 to 138 overflows with thanksgiving for God's unfailing love, His faithfulness, and His constant presence in our lives. Again and again, we are reminded that His steadfast love endures forever. These psalms celebrate God's mighty works in creation, His guidance throughout history, and His personal care for those who call upon Him. David also praises the Lord for answering prayers and giving strength in times of trouble. No matter how great our challenges may seem, God remains faithful to fulfill His purposes for our lives. His love never changes, and His mercy never comes to an end. Let us begin today with grateful hearts, giving thanks to the Lord whose faithful love lasts forever. சங்கீதம் அதிகாரம் 136. Psalms chapter 136. வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 1. O give thanks unto the Lord, for He is good, for His mercy endureth forever. வசனம் 2. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 2. O give thanks unto the God of gods, for His mercy endureth forever. வசனம் 3. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 3. O give thanks to the Lord of lords, for His mercy endureth forever. வசனம் 4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 4. To Him who alone doeth great wonders, for His mercy endureth forever. வசனம் 5. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 5. To Him that by wisdom made the heavens, for His mercy endureth forever. வசனம் 6. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 6. To Him that stretched out the earth above the waters, for His mercy endureth forever. வசனம் 7. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 7. To Him that made great lights, for His mercy endureth forever. வசனம் 8. பகலில் ஆழச் சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 8. The sun to rule by day, for His mercy endureth forever. வசனம் 9. இரவில் ஆழச் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 9. The moon and stars to rule by night, for His mercy endureth forever. வசனம் 10. எகிப்தியருடைய தலைச்சென்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 10. To Him that smote Egypt in their firstborn, for His mercy endureth forever. வசனம் 11.
அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 11. And brought out Israel from among them, for his mercy endureth forever. வசனம் 12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதைச் செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 12. With a strong hand, and with a stretched out arm, for his mercy endureth forever. வசனம் 13. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 13. To him which divided the Red Sea into parts, for his mercy endureth forever. வசனம் 14. அதின் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 14. And made Israel to pass through the midst of it, for his mercy endureth forever. வசனம் 15. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 15. But overthrew Pharaoh and his host in the Red Sea, for his mercy endureth forever. வசனம் 16. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 16. To him which led his people through the wilderness, for his mercy endureth forever. வசனம் 17. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 17. To him which smote great kings, for his mercy endureth forever. வசனம் 18. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 18. And slew famous kings, for his mercy endureth forever. வசனம் 19. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 19. Sihon king of the Amorites, for his mercy endureth forever. வசனம் 20. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 20. And Og the king of Bashan, for his mercy endureth forever. வசனம் 21. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 21. And gave their land for an heritage, for his mercy endureth forever. வசனம் 22. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 22. Even an heritage unto Israel his servant, for his mercy endureth forever. வசனம் 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 23. Who remembered us in our low estate, for his mercy endureth forever. வசனம் 24. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 24. And hath redeemed us from our enemies, for his mercy endureth forever. வசனம் 25. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 25. Who giveth food to all flesh, for his mercy endureth forever. வசனம் 26. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 26. O give thanks unto the God of heaven, for his mercy endureth forever. சங்கீதம் அதிகாரம் 137. Psalms chapter 137. வசனம் 1. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். Verse 1. By the rivers of Babylon, there we sat down, yea, we wept, when we remembered Zion. வசனம் 2. அதின் நடுவிலிருக்கும் அலரிச் செடிகளின் மேல் எங்கள் கின்னரங்களை தூக்கி வைத்தோம். Verse 2. We hanged our harps upon the willows in the midst thereof. வசனம் 3.
எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். Verse 3. For there they that carried us away captive required of us a song. And they that wasted us required of us mirth, saying, Sing us one of the songs of Zion. வசனம் 4. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? Verse 4. How shall we sing the Lord's song in a strange land? வசனம் 5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. Verse 5. If I forget thee, O Jerusalem, let my right hand forget her cunning. வசனம் 6. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. Verse 6. If I do not remember thee, let my tongue cleave to the roof of my mouth. If I prefer not Jerusalem above my chief joy. வசனம் 7. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. Verse 7. Remember, O Lord, the children of Edom in the day of Jerusalem, who said, Russ it, even to the foundation thereof. வசனம் 8. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்குச் செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். Verse 8. O daughter of Babylon, who art to be destroyed, happy shall he be that rewardeth thee as thou hast served us. வசனம் 9. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதியடிக்கிறவன் பாக்கியவான். Verse 9. Happy shall he be that taketh and daseth thy little ones against the stones. சங்கீதம் அதிகாரம் 138. Psalms chapter 138. வசனம் 1. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 1. A psalm of David. I will praise thee with my whole heart. Before the gods will I sing praise unto thee. வசனம் 2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். Verse 2. I will worship toward thy holy temple, and praise thy name for thy loving kindness and for thy truth. For thou hast magnified thy word above all thy name. வசனம் 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். Verse 3. In the day when I cried thou answeredst me, and strengthenedst me with strength in my soul. வசனம் 4. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். Verse 4. All the kings of the earth shall praise thee, O Lord, when they hear the words of thy mouth. வசனம் 5. கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். Verse 5. Yea, they shall sing in the ways of the Lord, for great is the glory of the Lord. வசனம் 6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். Verse 6. Though the Lord be high, yet hath he respect unto the lowly, but the proud he knoweth afar off. வசனம் 7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். Verse 7. Though I walk in the midst of trouble, thou wilt revive me. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies.
and thy right hand shall save me. வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. Verse 8. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. பைபிள் சவாலின் 203வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய அன்பு ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அவரது இரக்கம் ஒருபோதும் முடிவதில்லை. மேலும் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் அவரது விசுவாசம் மாறாமல் நிலைத்திருக்கிறது என்பதை கற்றோம். அவர் நமது ஜெபங்களை கேட்டு, நமது இதயத்தை பலப்படுத்தி, நமது வாழ்க்கைக்கான தனது நோக்கத்தை விசுவாசமாக நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் ஆண்டவர் எப்போதும் நல்லவராக இருப்பதால் நன்றியுடன் அவரை ஸ்தோத்திரிக்கலாம். அவரது நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தி, அவருடைய கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருப்போம். தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நமது இதயத்தை நம்பிக்கையாலும் நன்றியுணர்வாலும் நிரப்புகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மையை கொண்டாடி அவரது அன்பை மற்றவர்களுடன் பகிர ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 203 of our Bible challenge is complete. Today we learned that God's love never fails. His mercy never ends. And His faithfulness remains constant in every season of life. These Psalms remind us that He hears our prayers, strengthens our hearts, and faithfully accomplishes His purposes for us. No matter what we face, we can confidently give thanks because the Lord is always good. Let us continue to trust Him, praise His name, and remember that His steadfast love endures forever. Every day spent with God fills our hearts with hope and gratitude. Each day is another opportunity to celebrate His goodness and share His love with others. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.